கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இந்த மேக்னிஃபிசன்ட் பிளெஸிங்ஸ்ன்ற சேனலோடு ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டி வீடியோ தான் போடுறேன். இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு செய்தி. பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியத்தை, நாம் சத்தியத்தை அறிவோம், சத்தியம் விடுதலையாக்கும்ன்ற வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். இந்த வீடியோவை ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சுத்தம் செய்யணுமா. இப்போ நம்ம வீடு என்ன பண்ணுறோம், வாரத்தில் ஒரு நாள், இப்போ இந்துக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆனவொடனே வீட்டை கூட்டி கழுவி பெருக்கி என்னென்னமோ அவங்க சுத்தம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை பெருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம குப்பையை அள்ளி போடுறோம் இல்லையா. சில நாட்கள் என்ன பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேனை துடைக்கிறது, சன்னலை துடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் தேவையில்லாத பொருட்கள்லாம் கழிச்சு போடுங்க. இப்படி நாம் வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் என்ன இருக்குன்னா, வீடு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இப்பொழுது தேவன் தங்குகிற வீடு, ஆலயம் நம்மளுடைய இதயம். நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அது சுத்தம் வச்சிருக்க வேண்டாமா, பரிசுத்தமாக இருக்க வேண்டாமா? நம்ம சுத்தப்படுத்தணும் இல்லையா. ஒவ்வொரு நாளும் நாம் வசனத்தினால் சுத்தப்படுத்த வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை உபவாசித்து நாம் சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி தெரியுமா சுத்தப்படுத்தணும்? வீட்டை கழுவணும்னு சொன்னால் தண்ணி ஊற்றணும், சோப்பு பவுடரை போடணும், நல்லா தேய்ச்சி அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான். நல்லா சோப்பு தூவுவாங்க, தேய்ப்பாங்க, தேய்ச்சி தண்ணி ஊற்றி நல்லா. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் கிரானைட்டு, அது பேர் என்ன, டைல்ஸு. அதனால் மாப்பு வச்சு தண்ணியில் கொஞ்சம் லிக்விடை ஊற்றி தொடச்சி எடுக்கிறாங்க. இன்றைக்கு நாம் நம் இருதயத்தை எப்படி கழுவ போகிறோம்னா, நாம் கண்ணீரை ஊற்றி வசனம் என்கிற மாப்பு கொண்டு நாம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம், அழுக்கு, கசப்பு, வெறுப்பு, மன்னிப்பில்லாத தனம், குப்பை, எரிச்சல், பொறாமை, இவை எல்லாவற்றையும் மற்றவங்க மேலே வச்சிருக்கிற அந்த வைராக்கியம், இது எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், பாவ இச்சைகள், காம வெறியாட்டங்கள், களிகள், ஏதாவது நம்ம உள்ளுக்குள்ள பிசாசு கொண்டு வந்து வைத்திருந்தால் எல்லாவற்றையும் நாம் கண்ணீரினால் நாம் துடைத்து தேவ வசனங்களின் ஆகிய சத்தியம் என்கிற அந்த வசனங்கள் என்ற மாவை போட்டு நாம் அதை சுத்தமாக நாம் துடைத்து பரிசுத்தப்படுத்துவோம். ஏன்னா தேவன் தங்குகிற ஆலயம் எப்பயும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அவருங்க வாசம் பண்ணுவார். இல்லைன்னா நாற்று அடித்தா போயிடுவார். அல்லேலூயா. சுத்தம் பண்ணுவோமா? ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணுவோம். கர்த்தர் பெரியவர். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.